வணக்கம். தமிழரின் பண்பாடு மிகவும் உயர்ந்தது. ஏன்னா அந்த பண்பாட்டை வடிவமைத்தவர் நமது கடவுளர்கள். ஒருத்தர் இல்லை, பலர். அதில் முதன்மையானவர்னு பார்த்தீங்கன்னா சிவன்ல தொடங்குது. இருந்தாலும் சமணம் என்ற ஒரு வாழ்வியலை தாபித்து வாழ்க்கையில் 7 பரிமாணங்களை எல்லாம் கற்பித்து சப்தமாதாக்களை உருவாக்கிய முருகன் தான் நமது வாழ்வியலை முறையாக வழிகாட்டியுள்ளார். அவர் தான் முதல்ல இப்படித்தான் வாழணுன்றதுக்கான நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் முருகன் தான். அவர் அதன் பிறகு வந்த எல்லோருமே ஒவ்வொரு பங்காற்றி உள்ளனர். ஒவ்வொரு துறையிலே, விஞ்ஞானத்திலே, ஆன்மீகம், விஞ்ஞானம் போன்ற ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொருத்தருமே பங்காற்றி இருக்கின்றார்கள். இப்படிலாம் இருக்கும்போது நம்முடைய பண்பாடு மிக உயர்ந்த பண்பாடு, கடவுள்களால் தீட்டப்பட்ட பண்பாடு என்னும்போது சமீப காலமாக அதை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகள் நிறைய நடக்குது. அவங்க உலகத்தை எல்லாரையும் குறி வச்சாலும் கூட அது தமிழர்களை குறி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தில் யூதனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழினம். யூதன் இல்லாத எல்லோரையுமே அவன் தமிழனாக தான் பார்க்குறான். உலகத்தினுடைய அத்தனை பேரையும் அவன் தமிழனாக தான் பார்க்குறான். நீங்கள் வெள்ளக்காரனாக இருந்தாலும் அவன் தமிழன் தான் அவன் பார்க்குறான். யூதர் வர்சஸ் தமிழர் அப்படி தான் அவன் பார்க்குறான். அதனால் அவர்கள் தமிழர் கலாச்சாரத்தை அழிப்பதில், ஏன்னா யூதர்களுக்கு கலாச்சாரம் கிடையாது, பண்பு கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஒரு ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் தான் நம்ம சொல்லணும். அவங்க வாழ்ந்த அவங்க வந்த பின்புலம் அப்படிப்பட்டது. அதனால அவங்க என்னென்னா அவங்கள போல நாமளும் ஒழுக்கங்கட்டு இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. உலகம் எல்லாருக்கும் ஒழுங்கீனத்தை உருவாக்குற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து அதுக்கு முயற்சி செய்கிறாங்க. உலகத்தினுடைய மக்களுடைய ஒழுக்கம், பண்பாடு இதெல்லாம் ஒழிக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதில் நாம ரொம்ப என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தான் சொல்லணும். ஏன்னா கலாச்சாரின் மூல ஊற்று நாம தான் இருக்கிறோம். அதனால் நமது கலாச்சார அழிப்பதில் அவங்க கூடுதலான, ஏன்னா இதுக்கு இருக்கிற பெருமைகள் வேறு. இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்க, நமக்கு 7 வண்ண கோட்பாடு இருந்தது. அது யாரு? முருகன் கொண்டு வந்த 7 வண்ண கோட்பாடு. இப்போ அவங்க என்ன கொண்டு வராங்க? இது வானவில்லை தான் அவங்க கொண்டு வர, அதுவும் 7 வண்ணம். இன்ஃபேக்ட் வானவில்லை கொண்டு தான் முருகன் ஆசீர்வாதத்தின் 7 வண்ண கோட்பாட்டை உருவாக்கினார்னு என்று நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வண்ணங்களே கிடையாது, இது வேற வண்ணங்கள். இது தத்துவார்த்த வண்ணங்கள். ஆனால் அதனால்தான் வாழ்க்கைன்றது கூட வானவில் கைவாள் போல இருக்கிறது. கைவாள் வாழ்க்கை, வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த வாழ்க்கைன்ற சொல்லை கொண்டு வந்தவர் முருகன். அது வானவில்லை என்று கொண்டு வந்திருந்தார். அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது 7 வண்ண கோட்பாடு. கருப்பு, நீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, அப்புறம் டிரான்ஸ்பரன்சினும் நீர்வண்ண இதுன்று. இந்த 7 வண்ண கோட்பாடு ஆசீர்வாதத்தின் கோட்பாடு. இது முருகன் கொண்டு வந்த கோட்பாடு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அந்த வாழ்வியலை, முருகன் முன்மொழிந்த அந்த வாழ்வியலை சீர்குலைக்கும் விதமாக இவங்களும் வானவில் கலரையே வச்சுக்கிட்டு தான் அந்த எல்ஜிபிடின்ற ஒரு முறைமையை தொடங்கி இருக்கிறாங்க. அது பரேடு நடத்திட்டு இருக்காங்க. அங்கங்கேயும் மக்களை அதற்காக இழுத்து அவங்கள அதற்குள்ளார இழுப்பதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். நமது வாழ்வியல் முருகன் வகுத்த வாழ்வியல், நமது கடவுளர் வகுத்த வாழ்வியல். அதாவது அது திருநங்கைகள், அது இயல்பான ஒரு பிறப்பு குறைபாடு, அவ்வளவுதான். அவங்கெல்லாம் முறையாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்கள தவறா பயன்படுத்தி அவர்களை ஒரு முன்மாதிரியாக கொண்டுதான் எல்ஜிபிடின்ற ஒரு புதிய ஒரு இதுவை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்ஜிபிடினா லெஸ்பியன், கே. லெஸ்பியன்னா பெண்ணும் காதல் செய்வது, கேன்னா ஆணும் காதல் செய்வது. பைசெக்சுவல்னா அவன் ஒரு ஆணும் காதல் செஞ்சிருப்பான், ஆணும் பெண்ணும் அது மாதிரி பைசெக்சுவல்ன்றது. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு தான் எல்ஜிபிடியே வருது. டிரான்ஸ்ஜெண்டர்னா திருநங்கைகள். Q+ன்ற கொஸ்டின் நீங்க எதை வேணாலும் அதை வச்சுக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அனிமல் செக்ஸ் கூட அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள். இதற்கென்று ஒரு நிறுவனம் போன்று உருவாக்கி அதுக்கு பரேடு நடத்தி நமது இளைஞர்களை எல்லாம் குட்டி சவராக்குறது தான் யூதர்களுடைய செயல் திட்டம். இந்த எல்ஜிபிடி இதை ஊக்குவிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஜீவிஷ் நிறுவனங்கள்.
நிறைய இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் கூட இதுக்கு ரொம்ப ஆதரவு, அதாவது இந்த மேலிடத்துல இருந்து ஆதரவுகள் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆக முன்ன சொன்னால முன்ன டிஸ்கோத்தை எல்லாம் வந்தது காரணமே வந்து அந்த ஐடி நிறுவனங்கள் தான் டிஸ்கோத்தை எல்லாம் கொண்டு வந்து இது பண்ண. அதே போல இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறது தான் சொல்லப்படுது. யூதர்கள் தான் இதை கொண்டு வர்றாங்கன்றதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த எல்ஜிபிடியில் கொண்டு வந்தான்றதுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே தமிழில் விடியம் போட்டிருக்கோம். அது என்னன்னா அமெரிக்காவில் ஆணும் ஆணும் காதல் பண்ணிக்கிறாங்க. முதல்ல திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடத்தி செஞ்சுக்கிட்டது யாருன்னா தமிழக பிராமணர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டு 2 ஆண்கள் கே திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டை சென்ற 2 பிராமண பெண்கள் அமெரிக்காவில் உலகின் முதல் லெஸ்பியன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 2015ஆம் ஆண்டில் 2 இந்திய வம்சாவழி அமெரிக்க பிராமண பெண்கள் முதன்முறையாக லெஸ்பியன் மேரேஜ் செய்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டில் 2 தமிழ் பிராமண ஆண்கள் முதன்முறையாக கே மேரேஜ் செய்து கொண்டனர். இவற்றைத் தொடர்ந்து இந்திய சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் 6, 2018 இதுபோன்ற இயற்கைக்கு மாறான திருமணங்களுக்கு தடையாக இருந்த சட்டவிதி 377 நீக்கியது. அதைத் தொடர்ந்து அடுத்த 21 நாட்களில் செப்டம்பர் 27, 2018 அன்று சுப்ரீம் கோர்ட் அடல்டரி குற்றமில்லை என்றும் அதற்கு தடையாக இருந்த 497 சட்ட விதியையும் ரத்து செய்தது. அப்ப இதுக்கு பின்னால யார் இருக்கா? யூதம் இருக்கா. அதுலேயும் ரொம்ப கொடூரமான வந்து தமிழ்நாட்டு யூதம் தான், பிராமணன் தான். உலகத்தையே வழிநடத்தி கொண்டு போகிற இவன் தான். ஏன்னா தமிழ்நாடு கலாச்சாரத்தை அழிக்கிறதா வந்தானுங்க. இப்போ தமிழ்நாடு கலாச்சாரத்தை மட்டுமில்லை உலக கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கானுங்க. அதனால தான் ஏங்க எவ்வளோ பிராமணன் இருக்கான் இந்தியாவில். குஜராத்தி பிராமணர் இருக்கா, மராத்தி பிராமணர் இருக்கா, கவுட பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள், 2 விதமான பிராமணர்கள், பட் நார்த் இந்தியன் பிராமணர், சவுத் இந்தியன் பிராமணர்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ இருந்து ஏன் தமிழ்நாட்டில் இருந்து இதை போய் இவங்க சில 2 ஆம்பளைகள் சேர்ந்து கே மேரேஜை அமெரிக்காவில் செஞ்சுக்கிட்டவன் தமிழ்நாட்டு ஆண் பிராமணர்கள் தான். அதே போல 2 பெண்கள் சேர்ந்து உலகின் முதல் லெஸ்பியன் மேரேஜ் பண்ணதும் தமிழ்நாட்டு பிராமண பெண்கள் தான். இது ஏன் அவங்க அப்ப அவங்க டார்கெட் வந்து இது யாரை வேணாலும் வச்சு செஞ்சு வச்சிருக்கலாம். செய்ய வைக்கப்பட்டது அவங்களா ஒன்றும் செஞ்சிடல, அவங்கள வச்சு செய்ய வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா தமிழ்நாடு தான் கலாச்சாரத்தின் உச்சம் பெற்ற இடம். உலகத்திலேயே கலாச்சாரத்தின் தாயகம் தமிழ்நாடு தான். உலகின் மூத்த மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ மூத்த கலாச்சாரமும் தமிழ் தான். தமிழ் வந்து அதை நான் சொன்னேன், இது வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முருகன் உருவாக்கின கலாச்சாரம் தான் தமிழ் கலாச்சாரம் என்பது. அதை இவர்கள் அழிக்க முற்படுகிறார்கள். முருகன் வகுத்த அந்த 7 வண்ணத்தை அப்படியே இது பண்ணி இவங்க வந்து வானவில்லை அதற்கு அங்கீகாரம் வச்சிருக்கிறதே அதுக்கு ஒரு சான்று. ஆசீவகத்தை அழிக்க வருகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். முருகன் ஆசீவகத்தை வானவில் இருந்தால் எடுக்கின்றார். அவன் வானவில்லை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை கெடுக்க வர்றான். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு வானவில், எப்படி வாழ வேண்டும் என்பது ஆசீவகத்தின் 7 வண்ணங்கள். ஆக இவ்வாறா நாம் வந்து கடந்த 15 ஆண்டுகளாக ஆன்மீகம், அரசியல், வரலாறு போன்ற பலவிதமான செய்திகளை நம்ம விழியங்களாக்கி பதிவு செஞ்சு கொண்டிருக்கோம். அதில் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றியும் தான் நம்ம பேசியிருக்கோம். எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். அதையெல்லாம் தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு நூலா துவக்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா எதுவுமே பல பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் விழியங்கள் போடும்போது ஐயா நூலாக்குங்கள் நூலாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விழியமும் இருக்கும், இதெல்லாம் இருக்க தான் போகுது அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் நூலாக இருக்கணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து தான் இப்போ நூலாக்கணுன்ற ஒரு இதை முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்போ அந்த வகையில் முதல் நூல் வெளிவருகிறது. தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த
விஷயங்களை தாங்கி இந்த நூல் வருகின்றது. இது போன்ற பல நூல்களை எதிர்காலத்தில் வெளியிடுவதாக உள்ளோம். அதில் நம்முடைய தமிழ் பண்டிகைகள் பற்றிய ஆய்வுகளை எல்லாம் செய்து அவற்றை வெளியிடப் போகின்றோம். இனி தொடர்ந்து 5ஆம் தமிழ் சங்கத்திலிருந்து புத்தக வெளியீடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போன்ற படைப்புகள் தொடர்ந்து வர உங்களுடைய ஆதரவு வேண்டும். அதுவும் பொருளாதார ஆதரவு மிக முக்கியமாக வேண்டும். நிதி இல்லாமல் எதையும் செய்ய இயலாது. எனவே உங்களால் இருந்த நிதிகளை சங்கத்திற்கு வழங்கி ஆதரவு கொடுங்கள். சங்கத்தில் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மாத சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. தகுதியான நிதி சங்கத்திடம் இருக்கும்போது அது நல்ல செயல்களாக மலரும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முருகனை ஏற்றி வைப்போமே, பட்டன வரைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமிழ் சங்கம் மூன்றும் இணைந்த முத்தமிழ் சங்கமம் நந்தினி தாயின் கொடி பறக்குது, நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, தமிழர் குடிசூழ நந்தினி கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது.